கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாங்கள் தியானித்து வருகிற காரியம், நாங்கள் கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கு எப்படி கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தியானமாக இருக்கிறது. நேற்றைய தினத்தை நாம் பார்த்தோம், தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் பொழுது அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி மாத்திரமில்லை, தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிறவனாக மாற்றுகிறார். அதே வழியில பிரியமானவர்களை நானும் பார்க்க போற அவன் சுவையான அல்லது மதுரமான கனி கொடுக்கிறவனாக கர்த்தரங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3ஆம் 4வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் உட்காருகிறார், அதன் கனி வாக்கியம் மதுரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, அங்கே 4ஆம் வசனத்தில் என்னை விருந்ததாலுக்கு அழைத்துக் கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம்தான். காட்டு மரங்களுக்குள்ளே எப்படி அந்த கிச்சிலி மரம், காட்டு மரங்களுக்குள்ளே அந்த கிச்சிலி மரம் என்று சொல்லும் பொழுது ஆப்பிள் மரம் எப்படி ஒரு சிறப்பானதாக இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய நேசர் நமக்குள்ளே வருகிற பொழுது, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அது அவ்வளவு பெரிய அருமையானதாக இருக்கிறது. அங்க பார்க்கிறோம், நேசர் அதன் கனி வாக்கியம் மதுரமாக இருக்கும். அப்ப நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம கொடுக்கிற கனியானது அது மதுரமான கனியாக இருக்கும் என்று பிரியமானவர்களை பார்க்கிறோம். அவர் எங்களுக்குள்ள வந்து உலாவும் பொழுது, எங்களுக்குள்ள வாழ்ந்து வாசம் பண்ணும் பொழுது, எங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற கனி, அவர் எதிர்பார்க்கிற கனி எப்பொழுது அவருக்கு மதுரத்தை, சந்தோஷத்தை, மன ரம்யத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. என்றால் 4வது அதிகாரம், உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் உம்முடைய தோட்டத்துக்கு வந்து, தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பார். ஆமென். பாருங்க, அவர் தோட்டத்துக்கு வருகிறார், அங்கே அருமையான கனிகளை புசிக்கிறதுக்கு ஆண்டவர் வருகிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளையே, மதுரமான ஒருவனுடைய வாழ்க்கைக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மதுரமான கனி கொடுக்கிறவனாக, அருமையான கனி கொடுக்கிறவனாக இருக்கிறார். அவர் தேடும் பொழுது அவருக்கு உகந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக அங்கே காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. மத்தேயு புத்தகத்திலே 19வது 21வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து கனி தேடி போகிறார். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே இயேசுவுக்கு 18ஆம் வசனம், காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்துக்கு போய் அதில் இலையிலே என்று வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாயிருப்பதாக என்று என்றார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிட்டு. பிரியமானவர்களே, படைத்தவருக்கு பசி உண்டான பொழுது அங்கே அவர் கனி தேடுகிறார். அங்கே கனி இல்லை மரத்தில். நம்ம இடத்துல ஆண்டவர் தேடி வருகிறார். நம்ம இடத்துல எப்படிப்பட்ட கனி எதிர்பார்க்கிறார்? அருமையான கனியை, மதுரமான கனியை கர்த்தர் தேடுகிறார். நாம் கனி அந்த அவர் எதிர்பார்க்கிற, அவர் விரும்புகிற கனியை நம்ம கொடுக்க தவறும் பட்சத்தில் நிச்சயமாகவே நாங்கள் பட்டு போகிறவர்களாக, பிரயோஜனமற்றவர்கள், நம்ம பட்டு போகிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்மளை படைக்கல. நம்ம ஒவ்வொருவரும் அவர் விரும்புகிற மதுரமான அருமையான கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் தாம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you.